காதணி விழாவுக்காக 1008 தட்டுகளுடன் கரகாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை, ஜல்லிக்கட்டு காளையுடன் குதிரை பூட்டப்பட்ட சாரட் வண்டியில் ஊர்வலமாக குழந்தைகளை அழைத்து வந்த தாய்மாமனின் செயல் ஊரையே திரும்பி பார்க்க வைத்தது. தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி காது குத்து விழாவில் தாய்மான்களுக்கு என்றுமே தனி மரியாதைதான். தனது கௌரவத்தை காட்டும் வகையில் தாய் மாமன்கள் தனது உடன் பிறந்த சகோதரிகளின் மகன், மகள் காதுகுத்து விழாவில் சிறப்பாக சீர் வரிசை செய்வது என்பது பாரம்பரிய முறையாகும். இதெல்லாம் எங்களோட பாரம்பரிய சீருங்க. இதுதான் நாங்கள் கொண்டு தான் வந்தாங்கண்ணா. ஜல்லிக்கட்டு கொண்டு வரணும், கெடா பிடிக்கணும். கெடா ஒரு கெடா 30,000 40,000. அதுபோக சீர் இருக்குது, தோடு இருக்குது, வெடி இருக்குது. பூரா நம்ம செலவு இது நம்ம பண்ணித்தாங்கண்ணா. இது யாரும் மாற்றலாம் முடியாது. இது அந்த காலத்து இந்த காலத்து வரைக்கும் பாரம்பரியமாக வந்துக்கிட்டு இருக்கோம். இது அப்படியே கொண்டு வரதான் நம்ம. திண்டுக்கல் காந்தி காய்கறி மார்க்கெட்டில் வியாபாரம் செய்து வருபவர் சந்தோஷ். இவரது மகன் யுவன் ஸ்ரீஹரிக்கு காது குத்தும் விழா திண்டுக்கல்லில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதற்காக இவரது தாய்மான் முத்துக்குமார் ஊரையே பிரமிக்க வைக்கும் வகையில் சீர்வரிசை எடுத்து வந்து அசத்தினார். தாய்மாமன் சீர் கொண்டு வந்துட்டு இருக்கா. நாங்கள் 3 பேர் சேர்த்து கொண்டு வந்துட்டு இருக்கா. 1008 சீர் கொண்டு வந்துட்டு இருக்கா. மயிலாட்டம் இருக்கு, ஒயிலாட்டம் இருக்கு, கரகாட்டம் இருக்கு, அந்த காவடி ஆட்டம் இருக்கு, தப்பாட்டம் இருக்கு, கரகாட்டம் இருக்கு, தேவர் வேஷம் போட்டு வந்திருக்காரு. நம் முன்னோர்கள் பின்பற்றி வந்த நடைமுறைகளை மீட்டெடுக்கும் முயற்சியாக பாரம்பரிய முறைப்படி சீர்வரிசை கொண்டு வந்து அசத்திய தாய்மாமன்களை ஊரே வியந்து பார்த்தது. 10 மாட்டு வண்டிகள் மற்றும் 10 டிராக்டர்களில் ஒரு வருடத்திற்கு தேவையான பலசரக்கு சாமான்கள், அரிசி மூட்டைகள், இனிப்பு வகைகள், காய்கறிகள், வாழைப்பழம், பலாப்பழம் என பல வகையான பழ வகைகள், புத்தாடைகள், பணம், தங்க நகைகள் போன்றவைகளுடன் 3 ஜல்லிக்கட்டு காளைகள் மற்றும் ஆட்டுகிடாக்களுடன் தப்பாட்டம், செண்டை மேளம் முழங்க ஊர்வலமாக சீர்வரிசைகள் கொண்டு வரப்பட்டன. ஊர்வலத்தின் முன்னே கரகாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டங்களும் நடைபெற்றன. இது எங்க பாரம்பரியமா நாங்க அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கோம். இந்த பிரம்மாண்ட ஊர்வலத்தை சிறப்பிக்கும் வகையில் பொன் முத்துராமலிங்க தேவர், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், நடிகர்கள் விஜயகாந்த், ரஜினிகாந்த், கமல்ஹாசன், வடிவேல் ஆகியோரது வேடம் அணிந்து வந்தவர்களை பலரும் கண்டு ரசித்தனர். ஊர்வலம் பின்னே 2 குதிரைகள் பூட்டப்பட்ட சாரட் வண்டியில் மருமகன் யுவன் ஸ்ரீஹரியை ஊர்வலமாக அழைத்து வந்தனர். பின்னர் உறவினர்கள், நண்பர்கள் புடைசூழ காதுகுத்தும் விழா சிறப்பாக நடைபெற்றது.
தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் போன்று வேடமணிந்து வந்த நபர் குழந்தைகளுக்கு கூறிய போது அங்கிருந்தவர்கள் மெய்மறந்து நின்றனர். அது கடந்தா ஊரு வருமே.